வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமற் போனோரின் உறவினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. யாழ் ஊர்காவட்டுறை பகுதியில் கர்ப்பிணி தாய் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். ஜல்லிக்கட்டு மீதான அவசர சட்டத்தை ரத்து செய்யுமாறு பீட்டா மற்றும் விலங்குகள் நல வாரியம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். காணாமற் போனோரின் உறவினர்களால் வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்ட சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. காணாமல் போன தங்களின் உறவினர்கள் தொடர்பில் இறுதியான முடிவை அறிவிக்குமாறும் அரசியல் கைதிகளாக நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை நிபந்தனையின்றி விடுவிக்குமாறும் வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமானது. உண்ணாவிரத போராட்டத்தில் 14 பேர் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இன்றைக்கு 3வது நாளாக இந்த உண்ணாவிரதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் தஞ்சக்கேடு மயக்கம்பார் நிலையில் கதைக்கிற கூட வல்லமை உறைஞ்சு கொண்டு போகுது. இந்த இதுகளை கவனத்தில் கொண்டு இந்த உண்ணாவிரதத்துக்கு ஒரு பதிலளிக்கக்கூடிய முகமாக எங்கள் நாட்டின் ஜனாதிபதியோ பிரதமரோ மனமிறங்கி இந்த இதுக்குள்ள இந்த அரசியல் கைதிகள் அவர்களும் எங்களுக்காக அங்கே உண்ணாவிரதம் சிறைச்சாலைகளில் இருக்க தொடங்கிவிட்டார்கள். அப்போ நீங்கள் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக அவரை விடுதலை செய்ய காணாமல் போனார்களுக்கு என்ன நடந்தது என்றதுக்கு எங்களுக்கு பதில் தர வேணும். எங்களுடைய பிள்ளைகள் சிறையில் இருக்கிறவே இந்த காணாமல் போன பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவு இந்த அளவில் கிடைக்குமான்ற ஒரு ஏக்கம். அதை விட மிக முக்கியமாக ஒரு பிள்ளைகள் 2 பிள்ளைகள் என்று சொல்லி தரம் பிரித்து இனம் காணாமலுக்கு இருக்கிற முழு பிள்ளைகளையும் விட வேணும் என்றும் காணாமல் போன பிள்ளைகளுக்கும் ஒரு பதில் கிடைக்க வேணும். உறுதியான முடிவு எங்களுக்கு வேணும். அதே நேரம் பொய்க்கு சொல்லி எங்களை சமாளித்து இவ்வளவு நாளும் பே காட்டின மாதிரி இல்லாமலுக்கு ஒரு நல்ல முடிவு இல்லாமலுக்கு நாங்கள் இதுக்கெல்லாம் மயங்கி விழுந்து இப்படியே செயலற்று போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதுல இருந்து விடுபட மாட்டோம்ன்றத உறுதியாக சொல்றோம். நாங்கள் மட்டக்களப்பு முகத்துவாரம் கடற்பகுதியில் 3 பேர் பயணித்து மீன்பிடி படகொன்று கவிழ்ந்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் உயிர் தப்பியுள்ளார். நீரில் மூழ்கி உயிரிழந்த ஒருவரும் சடலம் சற்று நேரத்திற்கு முன்னர் கரையொதுங்கியுள்ளதாகவும் மற்றவரின் சடலம் இன்று அதிகாலை 2 மணியளவில் கரையொதுங்கியதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு பாலன் மீன்மேடு பகுதியைச் சேர்ந்தவர்களே அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த 3 பேரும் நேற்று காலை கடலுக்கு சென்றுள்ளனர். மீன்பிடியில் ஈடுபட்டு நேற்று மாலை கரை திரும்புகையில் முகத்துவாரத்துக்கு சுமார் 100 மீட்டர் தொலைவில் அவர்களுடைய மீன்பிடி படகு கவிழ்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் ஊர்காவற்றுறை பகுதியில் கர்ப்பிணி தாயொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்த குறித்த பெண் மீது சிலரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஊர்காவட்டுறை பகுதியைச் சேர்ந்த 25 வயதான தாயொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. ஊர்காவட்டுறை போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழகம் மற்றும் யாழ் ஊடக மையம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் பொதுமக்கள் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல் என்ற ஆய்வு நூல் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாங்கள் வடமாகாண சபையில ஒரு தீர்மானம் ஒன்று வந்து என்னன்னா, நைனாதீவு வடக்கு நைனாதீவு தெற்கு என்றதுக்கு ஆங்கிலத்தில் சரியா போட்டிருக்கிறார்கள். நைனாதீவு நார்த், நைனாதீவு சவுத். சிங்களத்திலே நாகதீப ஏதோ உத்தர நாகதீப, தமிழ்ல நாகதீப வடக்கு நாகதீப தெற்கு போட்டிருந்தார். அது ஒரு தவறு, டிரான்ஸ்லேஷன் பிள்ளை.
டிரான்ஸ்லேஷன் ஒரு விட்ட பிள்ளை. இதை நாங்கள் வடமாகாண சபையில் தீர்மானம் எடுத்தோம். இந்த டிரான்ஸ்லேஷன் பிள்ளையை நாங்கள் அறிவித்து மாற்ற வேணும். பல்கலைக்கழக உள்ளீர்ப்பிற்கு இணையதளத்தினூடாக இன்று முதல் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. www.ugc.ac.lk என்ற இணையதளத்தினூடாக மாணவர்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹாந்தி சில்வா குறிப்பிட்டுள்ளார். இதற்கு தேவையான மாணவர் கையேடு தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ளது. கையேடுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள வகையில் தேவையான ஆலோசனைகளை அறிந்து கொண்டு அறிவகங்களுக்கு சென்று இணையதளத்தினூடாக பதிவுகளை மேற்கொள்ள முடியும் எனவும் பேராசிரியர் மொஹாந்தி சில்வா கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அறிவகங்களில் பணிபுரிவோருக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் இணையதள பதிவுகள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கும் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. பயிற்சி வழங்கப்பட்டுள்ள ஆசிரியர்களின் உதவியுடனும் மாணவர்கள் இணையதளத்தினூடாக பல்கலைக்கழக உள்ளீர்ப்புக்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும். நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் மழையுடனான வானிலை நிலவுகின்றது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளம் காரணமாக மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட 3 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மாலியர்கட்டு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை, சின்னவத்தை அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை மற்றும் ஆனைக்கட்டிய வெளிநாமகள் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வலயக்கல்வி பணிப்பாளர் நகுலேஸ்வரி புள்ளைநாயகம் தெரிவித்துள்ளார். குறித்த பாடசாலைகளில் சேவையாற்றும் ஆசிரியர்களை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கையொப்பமிடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த 3 பாடசாலைகளுக்கு செல்லும் வீதிகளில் வெள்ளம் நிரம்பி காணப்படுவதால் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாதுள்ளதாகவும் வலயக்கல்வி பணிப்பாளர் கூறியுள்ளார். இந்த பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளை நாளைய தினம் ஆரம்பிக்கப்படுமா அல்லது தொடர்ந்து விடுமுறை வழங்கப்படுமா என்பது குறித்து இன்று மாலை அறிவிக்கப்படும் எனவும் பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் நகுலேஸ்வரி புள்ளைநாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை அதிக மழை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள குளங்களின் நீர்மட்டம் 5 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய குளங்களின் நீர்மட்டம் 28 வீதமாக காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் சீனித்தம்பி மோகன்ராஜ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வவுனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் மழை பெய்து வருவதால் குறித்த பகுதிகளுக்கான நீர் விநியோக நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நிலவுமானால் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும் எனவும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் சீனித்தம்பி மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார். புலத்கோகுப்பெட்டிய கரவநெல்ல போல்காட்டுவங்கு பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 3 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் வீழ்ந்தமையினாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் 84 வயதுடைய பெண் ஒருவரே உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதியும் மற்றும் ஒரு பெண்ணும் கரவநெல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ருவான்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தளை நாளந்த ரப்பர் தோட்டத்தில் வாழும் மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். மாத்தளை நாளந்த ரப்பர் தோட்டத்தில் சுமார் 120 குடும்பங்கள் வாழ்கின்றனர். இந்த தோட்ட மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இந்த தோட்ட மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது. நீரோ குளிக்கிறதுக்கான ஒரு வசதிகளோ இந்த ஊர்ல இது வரைக்குமே இல்ல. குடிக்கிறதுக்கு தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும் 4 வாளி 3 வாளி அப்படின்னு குடுக்கறாங்க. இல்லாதவங்களுக்கு 2 வாளி 1 வாளி அப்படி குடுக்கறாங்க. எங்களுக்கு 2-3 குழந்தைகள் இருக்காங்க. சாதாரணமா இங்க இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்க குளிக்கிறதுக்காக செல்றதுக்கு வேணும். அப்படி ஆட்டோல போறதா இருந்தா போறதுக்கு 120 ரூபா கொடுக்கணும். இப்ப தண்ணி இல்லாம இன்ஜின் உடஞ்சிருச்சு, இதை சரிக்கட்டலாது அப்படின்னு ஒரு 4-5 நாள் எங்களுக்கு நீர் வழங்காட்டி ஒரு கேன் 50 ரூபா மேனி 4 கேன் தான் ஒரு வீலுக்கு போடலாம். இங்க நாங்க காலு கை கழுவ கூட தண்ணி இல்ல.
2 கேன் தண்ணி 3 கேன் தண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வேலை செய்ய கண்டு 3 கேன் தண்ணி கொடுக்குறாங்க. வேலைக்கு போவாட்டி அந்த தண்ணி இல்லை. அந்த 3 கேன் தண்ணியில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு காலு கை கழுவி மூஞ்சி கழுவி அனுப்புவோமா, இல்லை நாங்கள் காலு கை கழுவி மறுநாள் 6 மணிக்கு நாங்கள் வேலைக்கு போவோமா, நாங்கள் என்ன செய்யறது? தமது குடிநீர் பிரச்சினை தொடர்பில் அதிகாரிகளுக்கு பல தடவைகள் அறிவித்த போதிலும் அவர்கள் அசமந்த போக்குடன் செயல்பட்டு வருவதாக நாளந்த ரப்பர் தோட்ட மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். உரிய அதிகாரிகள் தங்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத் தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.